இப்போ சிலர் உடல் பருமன் அதிகமாயிடுச்சுன்னா, வயிறு வந்து தொங்க ஆரம்பிச்சுரும். வயிறு தொப்பை வர்றது வேற விஷயம். தொப்பைய கூட சுருக்கிரலாம். ஆனா, எப்ப அந்த தொப்பை வந்து தொங்க ஆரம்பிச்சுருச்சோ, அப்ப அந்த தோல் வந்து தொங்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நீ தொப்பைய குறைச்சாலும் அந்த தோல் வந்து சுருங்காது. ஏன்னா, தோலுக்கு ஒரு தன்மை இருக்கு. தாங்கி பிடிக்கிற திறன் இருக்கு. விரிஞ்சாலும் சுருங்கக்கூடிய திறன் இருக்கு. அப்ப அது எப்ப தெரியுமா விரிந்தாலும் சுருங்கும். வயிறு பெருசாயிட்டே இருக்கு. அப்போ தோலும் விரிவடையுது. விரிவடையுது. அ அப்போ விரிவடைந்து தாங்கி பிடிக்குது. வயித்த தாங்கி பிடிக்குது. தாங்கி பிடிக்கிறதுல போராடுது. எப்ப தன்னால தாங்கி பிடிக்கிற அந்த திறனை அந்த தோல் இழந்து விடுகிறதோ, அப்பொழுது அது தொங்க ஆரம்பித்து விடுகிறது. சிலர் தொப்பை வந்து தொங்க ஆரம்பிச்சுரும். அப்படி தொங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, அந்த தோல் வந்து சுருங்குகிற திறனை இழந்து விடுகிறது. சுருங்குகிற பானை வயிறு இருக்கு. ஆனா, அவர் வயிறு தொங்கல அப்படின்னா, அவர் வந்து கஷ்டப்பட்டு உணவு கட்டுப்பாட கடைபிடிச்சாருன்னா, வயிறு சுருங்க சுருங்க தோலும் சுருங்கும். ஏன்னா, அந்த தோலுக்கு தாங்கி பிடிக்கிற திறன் இருக்கிறது. எப்போ ஒரு வயிறு வந்து தொங்க ஆரம்பிச்சுருச்சோ, பானை வயிறாகி அந்த வயிறு தொப்பை என்பது தொங்க ஆரம்பித்து விட்டதோ, அப்ப அந்த தாங்கி பிடிக்கிற அந்த திறனை அந்த வயிற்று தோல் இழந்து விடுகிறது. அதன் பிறகு நீங்க உடல் பருமனை குறைத்து, உங்கள் பானை வயிறை குறைத்து நீ வந்தால் கூட, அந்த தொங்கிய தோல் இருக்குல்ல, அது வந்து சுருங்காது. சிலர் சிக்ஸ் பேக்லாம் சிலர் உடல் பருமனால அவதிப்பட்டு கடுமையான உடற்பயிற்சிலாம் பண்ணி சிக்ஸ் பேக் வச்சுட்டாங்க. ஆனா, அந்த அந்த தொங்கிய அந்த தோல் இருக்குல்ல, அது தோல் தொங்கிக்கிட்டே தான் இருக்கு. அந்த தோல் வந்து தொங்கிக்கிட்டே தான் இருக்கு. அவங்க உடம்ப குறைச்சுட்டாங்க. அந்த தசைகளை குறைத்து விட்டார்கள். தசைகளை இறுக்கி விட்டார்கள். ஆனால் தோலை சுருக்க முடியவில்லை. அதனால ரொம்ப ஆபத்தான விஷயம். உடல் பருமன் இருக்குல்ல, ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. எப்போ தோல் தொங்க ஆரம்பிச்சுருச்சோ, வயிறு தொங்க ஆரம்பித்து விட்டதோ, அதன் பிறகு நீங்கள் உடல் பருமனை குறைத்தாலும், அந்த தோல் தொங்கிக் கொண்டு தான் இருக்கும். தொங்கிக் கொண்டு தான் இருக்கும். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க. அவங்களுக்கு வயிறு அவ்வளோ பெரிய வயிறு இருக்கும். அது ஒண்ணும் தொங்கிடாது. ஏன்னா, அது ஒரு வருடத்தில் நிகழ்கிற ஒரு நிகழ்வு. அந்த தோல் வந்து அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு வயித்துல சுருக்கம் இருக்கும். பழையபடி நார்மல் ஆயிடும். அது வந்து 1 வருடத்தில் நிகழ்கிறது. ஆனா வந்து ஒரு தொப்பைங்கிறது வந்து ஒரு சில வருடங்கள் அல்லது நாட்பட்ட தொப்பை, அதெல்லாம் தொங்க ஆரம்பிச்சுரும். தாங்க முடியாம அந்த பாரம் தாங்க முடியாமல் அந்த தாங்குகிற திறனை அந்த தோல் இழந்துவிடும். ஏன்னா தாங்குகிற திறன் இறுக்கி இழுத்து பிடிக்கிற அந்த திறன் அந்த தோலுக்கு உண்டு. அந்த திறனையும் நம்ம சோதிக்கும் விதமாக நம்ம நெறைய சாப்பிடும்போது, "என்னால முடியலப்பா" அப்படின்னு சொல்லி அந்த தோல் தொங்க ஆரம்பித்து விடும். அதன் பிறகு நீங்கள் வயிற்றை குறைத்தாலும், வயிற்றில் உள்ள தசைகள், கொழுப்பு அதெல்லாம் குறையுமே தவிர, அந்த தோல் திரும்ப சுருங்காது. அதனால உடல் பருமன் என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஆ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.